நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம விட்டது திரும்ப கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கண்டினியூ வீடியோஸ் அப்போ கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக யாராச்சும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் மட்டும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் புதுசாக யாராச்சும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பேசலாம் டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது நான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பக்கம் விளையாடிக்கிட்டு இருப்பேன். 5 இயர்ஸ் பக்கமாக விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ இருந்து எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஸ் மட்டும்தான் எனக்கு ப்ளே பண்ண தெரியும். அதுக்கப்புறமா அந்த கேமோட பேர் என்னன்னு தெரியாமல் இருப்பமில்ல சின்ன வயசில் விளையாடும்போது. அதுக்கப்புறமா தான் எப்படி சொல்கிறதுன்னா பஸ் கேம்னு மொத்தமாக போட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட டிபி இருக்குல்ல, அந்த பஸ்ஸோட டிபி மட்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த கேமில் இதுலேருந்து தமிழ்நாடு மோடு, தமிழ்நாடு பஸ்ஸு, ட்ராவல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த கேமில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாமல் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தப்போ தான் இந்த கேமில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதான்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். 5 வயசுனா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வயசு ஆகுதுன்னா, இப்போ எனக்கு 20 வயசு, 20 வயசு. அப்போ தானே 15 வயசு, ஒரு 6வது 7வது 8 10 படிச்சிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் அண்ணா மொபைல் தான் வாங்கி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் எனக்கு அண்ணாவுக்கு சண்டை வந்து மொபைலுக்கு இருக்காமல் டெலீட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அவரும் டவுன்லோட் பண்ண முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது இந்த கேமில் இந்த மாதிரிலாம் இருக்குது யூடியூப்பில் பார்த்து. அதுக்கப்புறமா தான் அந்த கேமை விளையாட ஆரம்பித்தேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க என்ன இதுன்னு அதுக்குமே ஒரு 20 நாள் வீடியோ பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொன்னான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொல்கிறோன்னா அதில் நம்ம எது புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரே யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவனதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரியும். அப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படியே வீடியோ மாற்றி பார்க்கும்போது ஒவ்வொருத்தன் ஒரு மாடலில் சொல்லுவான். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் வழி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு, எப்படியெல்லாம் வழியை ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இதில் நமக்கு தேவையா குமார்ன்ற மாதிரி இருக்குது. பெட்ரோல் பங்கு மட்டும் எங்குதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவையும் அந்த பெட்ரோல் பங்க்கு மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு அந்த பெட்ரோல் பங்கு தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் பங்கு எங்கே இருக்குது? மெதுவாகவே போகலாம், இன்னும் அர்ஜென்ட்டு 50-60 போகலாம். மறக்காமல் வீடியோ யாராச்சும் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்னடி அதுக்கப்புறமா தான் இந்த கேம் விளையாட ஆரம்பித்து தமிழ்நாடு பஸ் மோடு எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். செல்லுடைய சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அதுக்கப்புறம் செல்லோடைய சொல்லி முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு சரி ஒரு வேறு ஃபோன் வாங்கிக்கலான்ட்டு தான் இந்த ஃபோனை வாங்கினேன். இந்த ஃபோன் வாங்கின பின்னாடி விளையாட டைம் இருக்குது, வேலைக்கு போயிடுவான். அப்படி இப்படின்னு ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இதுலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் இப்போ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா நான் கொடுக்குறதே ஓட்டலாம், நம்ம என்னத்துக்கு தேவையில்ல ரிஸ்கில் எடுத்துக்கிட்டு அப்படின்னுக்குது. கொடுக்குற வேண்டிய ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் தான் நண்பர்களே தேவை. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியல நண்பர்களே. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியல நண்பர்களே. என்னடாது ஸ்கிப் அழுத்திட்டு போகலாம். டக் 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 டக்குன்னு டக்குன்னு. நோ டேங்க்ஸ். 70 ரூபா சம்பாதிச்சாச்சு. அதெல்லாம் முடிஞ்சா இல்லை வேறு எங்கேயாச்சும் கொண்டு போதா இன்றைக்கி? இப்போ அடுத்த டாஸ்க். இப்போ நம்ம அடுத்த இது கேரியர் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன டவுன்லோட் ஆகல? டவுன்லோட் பண்ணுமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆகுது கொஞ்ச நேரம். டவுன்லோடாக டக்குன்னு 5Gயில் நம்ம 5G ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் அதனால் கொஞ்சம் டக்குன்னு டவுன்லோட் ஆகிரும். என்னங்க 40க்கு அங்கே போயிடுச்சு, 150 வரணுங்க. ஏன்னா ஒன்றுமே புரியலையே, இது என்ன கதை? 50க்கு 100 போயிடும். இன்னொரு ஃபைல் 80 அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க இப்போ போயிடுச்சு, சீக்கிரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. இந்த அடுத்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆகுது 92 கன்டினியூ ஆகுதா? குயிக் இவ்வளோ லேட் ஆகுது. ஆகுது. இது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு ஆகுப்பா. இந்த மாதிரி டக்குன்னு ஆகுப்பா. ஏப்பா அப்படி பண்ணுவீங்க? 150 அங்கே பாரு. என்ன சீக்கிரம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மேப் தான் டவுன்லோடிங். இது இப்போ வந்து இதுக்கே 100 MBம்மா? என்னடா இது, கொள்ளடிக்கிறானுங்களா? சரி, இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடிக்கலாம். எவ்வளோ 53 ரூபா தான் கொடுக்குறானா? தேயிலே 130 ரூபா கொடுக்குறான். போகலாம் இப்படியே நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க? அனைவருக்கும் மேலே இது உங்களுக்காக சொல்லாமல் இருந்தேன், உங்களுக்கு சொல்லாமல் இருந்துட்டேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மென்மேண்டு நல்ல விளையாடாக நான் வாழ்த்துகிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
போட ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் டக்குன்னு ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் இனிமேல் நம்மளது கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் எப்படி சொல்ல லேக் அடிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். டச்சு இந்த டீசல் எங்கே இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். டீசல் எங்கே இருக்குன்னே தெரில. நான் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். பெட்ரோல் பங்க் எங்கேயாச்சும் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரோல் பங்க்கா? மெடிக்கல் தாங்க இது. மெடிக்கலில் போய் என்னத்தை வாங்குது? பார்த்துட்டேன். பெட்ரோல் பங்க்கா இல்லை வேறு எதாச்சும்? வேறு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பெட்ரோல் பங்க் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கேட்டு போடுவானோ? அப்பா ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பங்கு ஓ பங்க் அந்தானுக்குதா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மாறி போயிட்டுக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி போயிட்டுக்கிறேன். மாற்றி போயிட்டுக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் அடிப்பா வண்டி. எவ்வளோ அடிக்கிற? ஃபுல் பண்ண எவ்வளோ? 2000 ரூபாயா? பரவாயில்ல, பெட்ரோல் காசு பிடிக்கிறதுல. எவ்வளோ ஏறுது? அங்கே ஏறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே 65 தான் காட்டுது. என்ன கணக்குது? பெட்ரோல் கொஞ்சம் அங்கங்கே வைக்க சொல்லணும். பெட்ரோல் பங்க் கடையெல்லாம் கொஞ்சம் பிளாக்கில் எங்கேயாச்சும் தாங்க இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வரதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைடு எடுத்துகிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக அது ஊர் பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம். மேப் லோட் ஆகும். மேப் லோட் ஆகுது. என்னடா இன்னும் டவுன்லோட் ஆகுதுடி. நல்லா கழுவாதுமா இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி சரி வீட்டில் ஒரு எமர்ஜென்சி கால் வருது. சரி, நம்ம இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதனால் நான் எதுவும் கேட்க மாட்டேன். இன்றைக்கான வீடியோ அவள் தான். எமர்ஜென்சின்றலாம் நான் இப்போ போகிறேன். வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.